ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் சுட சுட பூரியோடு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் 1 கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், சன்னா மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து டெம்பரிங்காக 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய், அரை பச்சை மிளகாய், கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த இதோட ஆட் பண்ணிட்டோன்னா சூப்பரான டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். எவ்வளோ லேட் ஆனாலும் இந்த சன்னா மசாலா டக்குன்னு பண்ணிடலாம் குக்கரில் வைக்கிறதுனால. சுட சுட பூரிக்கு சன்னா மசாலா சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்